பீச் சைடில் செய்கிற மாதிரி எறா தவா ஃப்ரை செய்யலாமா எப்படின்னு சொல்கிறேன். க்ளீன் பண்ண எறாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கூடவே ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு பாதி எலுமிச்சை பழத்தை இது கூட சேர்ந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இது கூட இன்னும் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். வீட்டில் இல்லை, அதனால் வாங்க போயிட்டேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அதை போட்டுடணும். ரெண்டாவது மல்லித்தூள், வாசனைக்கும் சரி டேஸ்ட்டுக்கும் சரி. கூடவே சீரகத்தூள், இதுவும் டேஸ்ட்டுக்கு தான். இதை முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வீட்டில் தேடும் போது கிடைக்கல, இல்லை, அதனால் போய் வாங்கிட்டு வந்தேன். தவாவில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு கருகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எறாவையும் அது கூட போட்டுடணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், கொஞ்சம் வேகமாக வச்சாலும் கருகிடும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எறாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி சேர்க்காமலே தண்ணி நிறையா வெளியே வரும். அது இல்லாமல் மசாலாவும் பிரிஞ்சு வரும். இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைனல் அவுட்புட்டு பக்காவாக வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.